Good evening students. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் பேசிக் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தது நமக்கு கம்ப்யூட்டர்னா என்னன்னு பார்க்க போறோம். அதோட பேசிக் எப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்னா என்ன? கம்ப்யூட்டருங்கிற ஒண்ணுமே ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். நம்ம வந்து ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அதை அவுட்புட்டா கொடுக்க போகுது. அதுதான் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டர் ஒர்க் என்ன? இட் இஸ் an electronic device that accepts input, process it according to an instruction and produce an useful information as an output. Okay, it is capable of storing and retrieving data. நம்ம கொடுக்குற இன்புட்டை வாங்கி அதை நம்ம என்ன ஒர்க் சொல்றோமோ அந்த ஒர்க்கை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்க போகுது. ஓகேவா? அதோட ஸ்பீட் எப்படி இருக்கும்? மில்லியன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பர் செகண்ட் அளவுக்கு ஸ்பீடா இருக்கும். ஒரு செகண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராசஸ் பண்ண. நெக்ஸ்ட் கொடுக்க போற அவுட்புட் வேல்யூ பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா இருக்கும். ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா நம்ம எப்ப ஸ்டோர் பண்ணி எப்ப வேணா எடுத்து பார்த்துக்கலாம். வெர்சட்டிலிட்டிங்கிறது நம்ம இதுல என்ன வேணா பண்ணிக்கலாம். டிசைனிங் பண்ணலாம், வீடியோ எடிட்டிங் பண்ணலாம், என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தது பாத்தீங்க அப்படின்னா 3000 CE வந்து அபேக்கஸ் வந்துச்சு. ஓகேங்க. 3000 BC அபேக்கஸ் வந்துச்சு. அபேக்கஸ்ங்கிறது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, நீங்க மேக்ஸ்ல போட்டு பாப்பீங்கல்ல, அந்த பீட்ஸ் ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த பீட்ஸ் இருக்கு, நம்ம கவுண்ட் பண்ணிட்டே தெரியுமா? அதுதான் ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனிக்கல் மெக்கானிசம் யூஸ் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அஸ்ட்ரோலேப் வந்துச்சு, அப்புறம் கியூப் வந்துச்சு. ஸோ இப்படியே வந்து நெய்பர்ஸ் போன், ஸ்லைட் லோர், பாஸ்கிலின் இனிமே ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா சார்லஸ் பாபேஜ். அவரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபாதர் ஆஃப் தி கம்ப்யூட்டர் சொல்லுவோம். ஃபாதர் ஆஃப் தி கம்ப்யூட்டர் யாருன்னு கேட்டா சார்லஸ் பாபேஜ்னு சொல்லுவோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் லேடி ப்ரோக்ராமர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடா லவ்லஸ். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அல்கரிதம் எழுதுனது. நெக்ஸ்ட் இப்போ ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்க்கலாம். ஜென்ரேஷன், அதாவது கம்ப்யூட்டர் வந்து ஒவ்வொரு இதுக்கு மாறி மாறி வந்துச்சு. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இப்போ நம்ம லேட்டஸ்டா யூஸ் பண்ணிட்டு வந்து 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் எப்படி ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா வேக்கம் டியூப்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒரு கம்ப்யூட்டர் சைஸே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரூம் அளவுக்கு இருக்கும். ஓகேவா? அங்க யூஸ் பண்ண லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ், 0s and 1 தான் யூஸ் பண்ணாங்க. இன்புட் எப்படி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல இல்லைன்னா ஒரு டேப் மாதிரி இருக்கும், அதுல வந்து ஓட்டையா போட்டிருப்பாங்க, ஹோல்ஸ் போட்டு அந்த பஞ்சிங் கார்டு மூலமா உள்ள இன்புட்டா அனுப்புவாங்க. அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டா கொடுக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் ஒர்க் ஆகும். இதோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். நான் சொன்ன சைஸ் ஒரு ரூம் ஃபுல்லாவே, ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு ரூம் ஃபுல்லாவே எடுத்துக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, கம்ப்யூட்டர் பெருசா, சிஸ்டம் பெருசா இருக்குன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஓவர் ஹீட் அது ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருந்துச்சு. அடிக்கடி அது ஃப்ரீக்வெண்டா ஃபெயில் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த டைம் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் நேம் பாத்தீங்கன்னா என்ஐக் 1945, அப்போ யூனிவேக் 1951. நெக்ஸ்ட் செகண்ட் ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் சின்னதா கொண்டு வந்தாங்க. அதுல வேக்கம் டியூப்ஸ்க்கு பதில் என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணாங்க. இதோட லாங்குவேஜ் என்ன பாத்தீங்கன்னா அசம்பிளியும் ஹை லெவல் லாங்குவேஜ் ரெண்டுமே யூஸ் பண்ணாங்க. அது ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம்னா ஃபோர்ட்ரான், கோபால் லாங்குவேஜஸ்ல இருக்கலாம், அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்புட் பாத்தீங்க அப்படின்னா பஞ்ச்டு கார்ட்ஸ், சேம் அங்க லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல யூஸ் பண்ணாங்க, அதே தான் இங்க இன்புட்டா கொடுத்தாங்க. அவுட்புட் பாத்தீங்கன்னா பிரிண்டடாவும் மேக்னெட்டிக் டேப்பா இருந்துச்சு. இப்போ ஸ்பீடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. எங்க எப்படி அங்க வந்து மில்லி செகண்ட்ஸ்ல இருந்தது, இங்க வந்து மைக்ரோ செகண்ட்ஸா ஆச்சு ஸ்பீடு. சைஸ் பாத்தீங்கன்னா சின்னதா இருந்துச்சு, மோர் ரிலேபிளா இருக்கும், லெஸ் ஹீட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ரேட் கம்மியா இருந்துச்சு, பவர் ஜாஸ்தி வந்து கம்மியா தான் இருந்துச்சு. இது வந்து ஃபாஸ்டா ஒர்க் ஆச்சு. எக்ஸாம்பிள் IBM 1401, IBM 7090 எல்லாமே வந்து செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் இயர் பாத்தீங்கன்னா 1956 to 1963. நெக்ஸ்ட் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம லேட்டஸ்ட் யூஸ் பண்ணிட்டு எல்லாமே அதுலதான் வந்தது. டிரான்சிஸ்டருக்கு பதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னா ஐசிஸ், இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க சிலிக்கான் சிப்ஸ்ல. நெக்ஸ்ட் லாங்குவேஜஸ் பாத்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, பேசிக், பாஸ்கல், சி எல்லாமே. இன்புட் இப்ப நம்ம பார்க்கணும், கீபோர்டு, மானிட்டர் எல்லாமே இன்புட் டிவைஸா யூஸ் ஆகும். அவுட்புட் பாத்தீங்கன்னா பிரிண்டரும் ஸ்கிரீன்ஸ், மானிட்டர் ஸ்கிரீன் நமக்கு இருக்கணும். இங்க ஸ்பீட் பாத்தீங்கன்னா மில்லி போய் மைக்ரோ போய் இப்ப நானோ செகண்ட்ல ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணுச்சு. அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இது ஈஸியா
போர்ட்டபிளா இருந்துச்சு. சின்னதாக்க நம்ம என்ன பண்ணலாம், அடிக்கடி மூவ் பண்ணிக்கலாம்.